அது ஆல்ரெடி இருக்கு. நம்ம அதை பெருசா பூம் பண்ணல. என்கிட்டயே இருக்கு. அதை நாங்க போட்டு அவனுக்கு வந்து மைலேஜ் வேணும்னு சொல்லி விட்டாச்சு. அதுதான் மேட்ரு. 2 வாரம் முன்னாடியே போஸ்ட்லாம் அடிச்சுட்டாங்க மதுரையில. ஆனா இவனுங்க வெக்கம் கட்டவனுங்க அந்த போஸ்டரையும் கொஞ்சம் எடிட் பண்ணியிருந்தானுங்க. அவ்வளோ கேவலவாதிங்க இவனுங்க. அது வேற விஷயம். ஏன் ஜிப்சி என் கணக்குப்படி இந்த ஸ்பேஸ்ல பார்த்துட்டு வாய்ஸ் ஆஃப் காமன்ல ஒட்டு கேட்கறவன்லாம் அவனே சிரிச்சு கடுப்பாகி ஆதவர்ஜனட்ட போட்டு கொடுத்து அவனே டென்ஷன் ஆகி நாளைக்கு ஐடி போச்சுன்னா ஆதவர்ஜனா ட்ரிகர் ஆயிட்டான்னு அர்த்தம். மக்களே இப்பயே ஆமா சொல்லிட்டேன். ஆமா ஆமா. ஒருவேளை கபிலனை கான்டாக்ட் பண்ண முன்னா என் டிஎம் வாங்க. ஆமா அதாவது உங்க ஐடி மட்டும் கிடையாது, இங்க இருக்கிற 4-5 பேர் ஐடி, ஜிப்சி ஐடி, மொசக்குடி ஐடி, என் ஐடி, உங்க ஐடி, எல்லா ஐடியும் கொஞ்சம் விலை உழவு இல்ல பார்த்து இல்ல தான் இது உங்களது பண்ணுவாங்க. இப்பதான் ரிப்போர்ட் அடிச்சானுங்க காப்பி ரைட். உங்களது அந்த பக்கம் வரமாட்டானுங்க. ஆனா நான் கண்டிப்பா நான் தானே ஹோஸ்ட் பண்றேன். கண்டிப்பா என் பக்கம் வரதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. ஐடி ரெடி பண்ணிக்க, ஒரு 2-3 பேக்கப் ஐடி. ஆமா இந்த நான் இந்த நாகாரி அடிக்கிறதுக்கெல்லாம் பேக்கப் ஐடி. ஏங்க மொசக்குட்டி ஐடியில வருவேன். மொசக்குட்டி எனக்கு இந்த ஐடியா கொடுங்கன்னா கொடுத்துருவாரு. ஏன்னா அந்த ஐடி வச்சு இல்ல அந்த ஐடியா அவர் சும்மா தான் வச்சிருக்காரு. அதனால நான் வாங்கி யூஸ் பண்ணிப்பேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன டிபியை மாத்தி விட்டுருணும், பேரை மாத்தி விட்டுருணும், அவ்வளவுதான். இல்ல இல்ல வேணாம், அப்படியே இருக்கட்டும். அப்படியே இருக்கட்டும், மொசக்குட்டினா இருக்கட்டும், அப்படியே இருக்கட்டும். என்னப்பா ஏன் பாபு பிசின்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அவரு ப்ளூ டிக் வச்சிருக்காரு, அவர் கொடுக்க மாட்டாரு என்ன? எப்பா யாரா இருப்பா எனக்கு ஐடி போச்சுன்னா எனக்கு கொடுப்பீங்க? கமான் கை தூக்குங்க, கமான். யாரா பத்திக்கிறாங்க பாப்போம். என்னங்க என்ன பார்ப்போம், இதுல பார்ப்போம் எத்தனை பேர் ஐடி கொடுப்பீங்கன்னு. இதுல தெரிஞ்சிடாது. கலர் டை கார்டு உங்க ஐடி வாங்கினா எனக்கு தான் பிரச்சனை. டை கார்டு ஆனால் நீங்களாம் கையெல்லாம் தூக்காதீங்க. நீங்களாம் வன்முறை ஓவரா இருக்கிற ஒரு ஆள். மனசாட்சி இல்லாம அடிக்கிறாரு ப்ரோ. நான் என்ன ப்ரோ பண்ணேன்? என்ன பண்ணல நானா தேவலாமையா ஏதோ உதைக்கிற மாதிரி ஷாட்ல அவன் மகரக்கட்டையை வைப்பேன். கத்தியத்துக்கு இறக்குறதுனால சக்கு 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 சக்குன்னு வர மாதிரி இருக்கு. பாஸ்கரனு அப்புறம் வேற யாரெல்லாம் ஐடி கொடுப்பீங்க? கமான் டே மாறா அவன் ஐடி கொடுப்பியாடா? இங்க பாருங்க, ஐடி கொடுக்குற வேலைலாம் இங்க கிடையாது. அவன் ஐடி வச்சுட்டு அடிக்கிற வேலையை பாருங்க. போனா புது ஐடி ஓப்பன் பண்ணிட்டோம். இந்த ஐடி கொடுத்து போட்டு ஜம்முன்னு போய் வீடியோ பார்ப்பீங்க ஆளுக்கு 2 மாசம். நம்ம போடுற வீடியோ எடுத்து போட்டாலே போதும். நானே ஜிப்சி இவரு டெப்லன் ப்ரோ எல்லாரும் போறதை எடுத்து போடுங்க. அப்படியே எம்பர்ட் பண்ணி போடுங்க. போட்டு அதை ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. ஒருத்தர் போட்டானே இருக்கக்கூடாது, எல்லாரும் போடணும். போட்டு அப்பதான் பரவணும். அது இல்ல கபிலா, மசுக்குடி இப்பவே வர்றதில்ல. ஐடி கொடுத்தானே இந்த பக்கம் தலையே வைக்காது. அப்புறம் சரி ஃப்ரீ பண்ணி விடுறீங்க. ஜிப்சி ஒருத்தர் யாரோ புதுசா ஒருத்தர் வந்திருக்கிறாரு, அவர் பேச விடுவோம். என் பேர் ஸ்ரீனிவாசன். நான் வந்து கமலஹாசன் ஃபேனு, கோச்சிக்காதீங்க. ஆனா வந்து எனக்கு ரஜினி கமல் எனக்கு 50 வயசுக்கு மேல தாண்டிடுச்சு. சரியா? ரஜினி கமல் 2 பேருமே எனக்கு பிடிக்கும். சரியா? கமல் ஃபேன் இருந்தாலும் ரஜினி பிடிக்காதெல்லாம் கிடையாது, எல்லா படமும் பார்ப்பேன். ஆனா இந்த ஆதவ் அர்ஜுனெல்லாம் வந்து எங்க இந்த மாதிரிலாம் பேசுறதெல்லாம் விடவே கூடாதுங்க. எல்லாம் செம காண்டாவது எனக்கே. நீங்க நம்ப மாட்டீங்க, நான் வந்து ஃப்ரெண்ட்ஸு கிட்ட எல்லாம் பேசினேன். நான் உங்களுக்கு கூஜா தூக்கவோ காக்கா பிடிக்கவோ வரல இங்க. புரியுதா நான் சொல்றது? ரொம்ப தப்பு இதெல்லாம். நான் எதுவுமே சொல்ல, நீங்க பேசுங்க. இல்ல இன்னும் இல்ல, நீங்க நான் தான் ஓப்பனா பேசுறேன்ல, நான் கமல் ஃபேன் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன். ஆனா கமல் ஃபேன்னா கூட ரஜினி சார் வந்து விஜய்க்கு அப்பா வயசு அந்த மாதிரிலாம் பேசக்கூடாது. ஆதவ் அர்ஜுனுக்கு என்னங்க வயசு இருக்கும்? எல்லாம் ரைட்டு. விஜயோட ட்வீட் லைக் அடி தட்டி வச்சிருக்கீங்க, முதல் ட்வீட்டா? சார் இங்க சார் அதெல்லாம் விடுங்க சார். நீங்க சும்மா இந்த ஹிஸ்டரி எல்லாம் பாக்காதீங்க, நான் ஓப்பனா பேசுறேன். டிஎல்ல ஃபர்ஸ்ட் ட்வீட் உங்க ஐடி கிளிக் பண்ணல, முதல் ட்வீட் எனக்கு என்னன்னு கூட அதெல்லாம் சும்மா லைக் எல்லாருக்கும் போடுவாங்க, அதெல்லாம் விடுங்க. லைக் இல்ல, ஆர்டி ஆர்டி என்னது ஆர்டி ரீட்வீட் பண்ணி வச்சிருக்கீங்க. முதல் ட்வீட் என்ன போட்டிருக்கேன்? நீங்க போடல, விஜயோட ட்வீட். அவர் ஆப் ஓபன் பண்றாருல அந்த ட்வீட்டை நீங்க ஆர்டி தட்டி முதல் ட்வீட்டா தானே போட்டு வச்சிருக்கீங்க. என்ன போட்டிருக்கேன்? ரீட்வீட் பண்ணிருக்கீங்க. ட்விட்டருக்கு புதுசா நீங்க? ஞாபகம் இல்ல பிரதர், ஞாபகம் இல்லைன்னு சொல்லிட்டேன். நீங்க நம்பினா நம்புங்க, நம்பாட்டி போங்க. ஞாபகம் இல்லைன்னு சொல்லிட்டேன். ஞாபகம் இல்லையா? முதல் ட்வீட்டே அதான் இருக்கு உங்க. சரி விடுங்க, நான் சொல்றேன். எனக்கு நீங்க எப்படி வேணா கணக்கு போட்டுக்கோங்க. மனசுல இருக்கிறது நான் பேசுறேன். நம்பினா நம்புங்க, நம்பாட்டி போங்க. அதை பத்தி கவலை இல்ல. எனக்கு ரஜினி கமல்ன்றது 2 பேர். எனக்கு கமல் எக்ஸ்ட்ராவா பிடிக்கும். ஆக ரஜினி பிடிக்காதெல்லாம் கிடையாது. புரியுதுங்களா? நான் இப்போ வந்து அந்த KH ரஜினி ரீயூனியனுக்கு ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ போனவன் நானு. புரியுதா? அந்த வீடியோல கூட கேட்டதுக்கு 2 பேர்ல யார் வந்தா என்னங்க, இனிமேலாம் அதெல்லாம் வயசாகி போச்சு, 2 பேரும் எனக்கு சக்சஸ் ஆகணும் அப்படி பேசிட்டு வந்தவன் நான். அதுக்கெல்லாம் ரெக்கார்ட் இருக்கு.
சரியா? வந்து ஆதவ் வந்து ஃபேமஸ் ஆகணும்னு நினைக்கிறாருன்னு ஒரு வார்த்தை. அவர் என்ன சொன்னாரு கொஞ்சம் சொல்லுங்க, எக்ஸ்பிளைன் திரும்பி சொல்லுங்க. அவர் என்ன சொன்னார்? ஆதவ் அர்ஜுன் ஸ்டேட்மெண்ட் சொல்லுங்க. அதான் ஊரே பார்த்துச்சு. இல்ல என்ன ஸ்டேட்மெண்ட் சொல்லுங்க. அதாவது நினைக்கணும், பிரபலமானோன்னு நினைக்கிறோமா? என்னங்க நினைக்கணும்? நான்லாம் வந்து கமல் ஃபேனதை எவ்வளோ பயத்துல இருந்திருக்கேங்க. இவெல்லாம் வந்து பயங்கரமான ஃபேன்ஸுங்க ரஜினிக்கு. இவருன்னா இவரு ஏதோ ஒரு 10 வருஷம் ஃபேமஸ் ஆகிட்ட பெரிய ஆளா அவரு. ஹார்ட்கோர் கமல் ஃபேனா நீங்க? எது ஹார்ட்கோர் கமல் ஃபேனா? நான் தான் பொய் சொல்லாம சொல்றேன்ல. இல்லைங்க, உண்மையிலே ஹார்ட்கோர் கமல் ஃபேனா நீங்கன்னு கேட்டேன். ஆமாங்க, ப்ராமிஸுங்க. நிறைய பேர் என்ன பிளாக்கே பண்ணிட்டாங்க நான் கமல் ஃபேன். ஒருமா சரி, ஏன் கமலை ஃபாலோ பண்ணல? எனக்கு அதெல்லாம் சார் எல்லாம் நீங்க வந்து இந்த மாதிரி குறுக்கெல்லாம் கேட்காதீங்க. எனக்கு அது மாதிரிலாம் இன்ட்ரெஸ்ட் எல்லாம் கிடையாது. எனக்கு இதுக்கு கடுப்பாயிடுச்சு. அப்படி பேசிட கூடாதுன்னு நான் சொல்றேன். இல்ல என்னோட பேச இன்ட்ரெஸ்ட் இல்ல பிளாக் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. கோவப்படாதீங்க. ஏங்க இப்ப கோவம்னா பின்ன நீங்க சும்மா பேக்ரவுண்ட் செக் பண்ணிட்டு இருந்தா நான் ஓபனா பேசுறேன்னு சொல்லிட்டேன். இல்லங்க கமலை ஃபாலோ பண்ணாம விஜய் ஃபாலோ பண்ண நான் வந்து இங்க பாருங்க. இப்ப வந்து தில்லை சார்னு ஒருத்தர் இருக்காரு பாத்தீங்களா, மேல ஆப் போட்டுக்கிட்டு ஒருத்தர் இருக்காரு பாத்தீங்களா. இவர் டார்ச்சர்ல எனக்கு தாங்க முடியாது. இவர் என்ன பண்ணுவாரு, இவர் ஹார்ட்கோர் தலைவர் ஃபேன் தான். ஆனா எங்கேயுமே தன்னை தலைவர் ஃபேன் மாதிரி எல்லாம் ஐடென்டி பண்ணிட்டு டிபிலாம் வச்சுட்டு என்ன மாதிரிலாம் சுத்த மாட்டாரு. போட்டுக்கிட்டு போட்டு உயிரை வாங்குவாப்புல. நாய் கடிச்சது நீங்க கோபப்படுறீங்க சார். நீங்க கோபப்படுறீங்க மிஸ்டர் ஸ்ரீனிவாசன். ஒரு நிமிஷம் இருங்க. அவரு எந்த அளவுக்கு நான் ரஜினி கமல் ஃபேன் உங்களே எனக்கு பிடிக்காது. போருமா உங்களை எனக்கு பிடிக்காது சார். உங்களை எனக்கு பிடிக்காது. அவரு தில்லை சார் வந்து பாத்தீங்கன்னா ஹார்ட்கோர் தலைவர் ஃபேன் தான். ஆனா அவரு இன்னைக்குமே தலைவர் டிபி வச்சுக்கிட்டு இந்த மனுஷன் பிறந்த நாள் 50 வருஷத்துல கூட அன்னைக்கு கூட டிபி மாத்தல. எனக்கு செம்ம கடுப்பாச்சு இந்த தில்லை சார் பார்க்கும் போதுலாம். சரிங்களா? இந்த ஜிப்சி இருக்காரு பாத்தீங்களா, என்ன ஆனாலும் சரி அந்த ஜிப்சின்ற அந்த டிபியை மாத்த மாட்டாரு. ஹார்ட்கோர் அஜித் ஃபேனுங்க, ஹார்ட்கோர் அஜித் ஃபேனு. என்ன அந்த மாதிரி இப்ப ஒரு நடிகருக்கு ஒரு விருப்பமான ரொம்ப ஹார்ட்கோர் ஃபேன் அப்படின்னா அவங்கள ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணி அவங்கள ரொம்ப அட்மையர் பண்ணி அவங்க டிபி தான் வச்சிருப்பாங்க. நீங்க சிட்னி பக்கத்துல இருக்கிறீங்க கரெக்டா? இல்ல நான் மெட்ராஸ்ல ஆழ்வார்த்தினர்ல சிட்னிக்கு டிராவல் பண்ணிட்டு வந்தேன். சூப்பர். நான் என்ன சொல்றேன்னா நான் இன்னொரு உங்களுக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்றேன். இருப்பா நான் சொல்றேன் கேளுப்பா. நீ என் மேல காண்டானா கூட பரவாயில்ல, உண்மையை பேசுறேன். எனக்கு கபிலன் சார் நீங்க வந்து பயங்கரமான ரஜினி ஃபேன். சரியா? என்ன கண்டா கூட நான் தான் ஓபனா சொல்றேன் கமல் ஃபேன். உங்களை எனக்கு பிடிக்காதுன்னு கூட சொல்றேன். எனக்கு பிரச்சனையே இல்ல சார். ஆனா கமலை ஏன் சார் ஃபாலோ பண்ணல? அவ்வளவுதான் சார் என் கேள்வி. அது ஏன் இஷ்டம் சார். நான் கமல் ஃபேன்னா கமல் பின்னாடி சுத்தணுமா? அது அவன் இஷ்டம். நானும் சொல்லுவேன் ஜிப்சியா தான் சொல்லுவாரு. என்ன பண்ணுவீங்க? விஜய் ஃபாலோ பண்ணிருக்கீங்க? கமல் ஃபாலோ பண்ணலையா? ஃபாலோ பண்றாரு. லயலாமணியை ஃபாலோ பண்றாருங்க அவரு. அதெல்லாம் பாத்துட்டு அதெல்லாம் அடுத்தடுத்து கேள்வி வச்சிருக்கேன். இப்ப நான் சொல்றேன் கமல் இப்ப ஃபாலோ பண்ணிடலாங்க. ஃபாலோ பண்றதுக்கு பல காரணங்கள் இருக்குங்க. ஒரு டம்மி பீஸ். அவர் ஸ்ரீனிவாசன் சார் வந்து என்னென்ன ஃபாலோ பண்றாரு பாருங்களேன். முதல்ல விஜய், பிரகாஷ் மகாதேவன், அந்த இப்ப நான் தானே என்னைக்கோ ஒரு நாள் மைக் கொடுக்குறீங்க சார். ஒண்ணு இல்ல சார், இருங்க சார். ஏன் சார் கோவப்படுறீங்க? இருங்க சார். சார் விஜய் ஃபாலோ பண்ணுவாரு, லைலமணியை ஃபாலோ பண்ணுவாரு. இல்ல கபிலா கடைசி வரையும் அவர் என்ன சொல்ல வந்தாருன்னு அதை கேட்கவே இல்ல. அவர் யாரு ஃபாலோ பண்றதா சார்? நான் வந்து எனக்கு சோசியல் மீடியால நான் வந்து மோஸ்டா நீங்க கார்த்திக் வர்மா பேசுறதெல்லாம் சும்மா லிசன் பண்ணுவேன் சார். அவன் சும்மா டபராசிட்டி சார். இருங்க சார், என்ன பேச விடுவீங்களா மாட்டீங்களா? நீங்களே பேசுங்க பேசுங்க சார். கோபப்படாத. கபிலன் மட்டும் தான் சார் பேசுவாரு. நாங்க சும்மா அப்படி உட்கார்ந்துட்டு இருப்போம். கபிலன் நீங்க கார்த்திக் வர்மாலாம் பேசுறதை கேட்பனே தவிர எனக்கு இந்த இன்வால்வ்மெண்ட்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்ல. இவனை ஃபாலோ பண்ணோம், கமலை நான் ஃபாலோ பண்ணல. எனக்கு கமல் வந்து எனக்கு பிடிக்கும், ரஜினி பிடிக்கும், எல்லா படமும் நான் பாத்துட்டேன். புரியுதுங்களா? ஆனா அதாவது சில இப்படி வச்சுக்கோங்களேன், என்னுடைய செட்டு ரஜினி கமல்லாம் வந்து நான் சின்ன வயசுல இருந்து பார்த்து வளர்ந்தவங்க, ஆசைப்பட்டவங்க. 50 வயசு சொல்லுங்க. மேல கை
இருங்க சார். மேல ரஜினி கமலா நான் ரஜினியை நான் திட்டத்துக்கு எனக்கு ரைட்ஸ் இருக்கு, ஆதவர்ஜனாக்கு ரைட்ஸ் கிடையாது. அவ்வளவுதான். ஐயா ஐயா இந்த ஸ்பேஸ்ல ஸ்பீக்கர் வாங்கிட்டு இந்த டாக்டர் இந்த லைன் சொல்லியே ஆகணுமா சார் எங்க திட்டுங்க பாப்போம். திட்ட மாட்டேன் சார். திட்டுறதுன்னா நான் சொல்றேங்க, எனக்கு திட்டுறதுன்னா அன்பா எனக்கு ஒரு ஆக்டிங் கமலோட கம்பேர் பண்ணா கோவப்படுவேன். இப்ப திட்டுங்க அவருங்க. நீங்க நீங்க திட்டினா நீங்க அதை அசிங்கமா பேசுங்கன்னா இப்ப நான் பாயிண்ட் வரலாம். தெரியுதுல்ல பேசினா பேசணுமா லீவ் பண்ணணுமா? இப்ப நான் பேசணுமா லீவ் பண்ணணுமா? நான் பேசணுமா லீவ் பண்ணணுமா? போயிட்டு ஐயா நீங்க லீவ் பண்ணீங்க ஐயா, கிளம்புங்க ஐயா. நீங்க கிரிஞ்சு போடுங்க. ஓகே என்னமோ வாங்க வாங்க நான் வந்து வெத்தலை பாக்கு எடுத்துட்டு போய் சம்பந்தம் பேசினா என்னமோ கமலஹாசன் ரொம்ப பிடிக்கும், கமலஹாசன் ரொம்ப பிடிக்கும் முன்னாடியே போர்க்கொடி எடுத்தும் போதே தெரிஞ்சு போச்சு. அப்பவே ஐடிக்குள்ள போயிட்டு முத கேள்வி கேட்டேன், என்னடா அது விஜயோட ட்வீட் லைக் காட்டிட்டா, சரி எனக்கு அதெல்லாம் பிடிக்காது இன்னும் அப்படின்னு. சரி ஓகே கமலஹாசனை ஏன் ஃபாலோ பண்ணல, சரி எனக்கு அதெல்லாம் வந்து பிடிக்காது இன்னும் விஜயை ஃபாலோ பண்ணீங்க நீங்க. இது என்ன ஆளுகளுக்கு நான் என்ன சொல்றேன், கார்த்திக் ரவி தெரியுமா என்ன தெரியுமா, அவனை தெரிஞ்சிருந்தா ஆட்டோமேட்டிக்கா நீங்க பேசிருக்க மாட்டீங்க. எனக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு. இதுல ஐயா இதுல அவரு வேற வந்து கேபி ஒரு பெரிய கேபி அவரு ரஜினியை நான் தான் திட்டுவேன். இல்ல இது ஒண்ணு எடுத்துட்டு வந்துருவாங்க. என்னன்னா நான் ஒரு ஹார்ட் கோர் ரஜினி ஃபேனுங்க, சரிங்க, எனக்கு மட்டும்தாங்க உரிமை இருக்கு அவரை பேசுறதுக்கு. தப்பா பேசுறதுல எங்களுக்கு தான் உரிமை இருக்கு. ஏன்னா நாங்களாம் அவங்க ஒரே செட்டு. யார் சொன்னா நாங்களா சொல்றோம், பெரிய சில்வர் செட்டு, டபரா செட்டு. ஐடியா கபிலாம்பரம் அவங்களோட ஐடியா பாத்தீங்களா? ஷிஃப்ட் வந்து ஆதவ கிட்ட பிளேம் பண்றதுக்கு இப்படி வரானுங்க. விஜயோட இதை வந்து ட்வீட் வந்து லைக் காட்டி பண்ணி வச்சிருக்கானுங்க. பேசல வந்து மைக் கேட்க வேண்டியது, கேட்டா கொடுக்க வேண்டியது, கொடுத்தா ஸ்டேட்மெண்ட்ல எனக்கு தெரிஞ்சது ஒண்ணுதான். ஓகேங்களா, அவர் வந்து நிறைய பேரை வந்து மென்ஷன் பண்ணி எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லியிருந்தாரு, எல்லாம் பண்ணியிருந்தாரு, எல்லாமே ஓகே. எனக்கு தெரிஞ்சது அந்த ஸ்டேட்மெண்ட். ஒரு நிமிஷம் இருங்க, ஓடிடுவோம் ஒருத்தர் இருங்க. டே மிஸ்டர் பீனு. கபிலா எனக்கு ஒரே ஒரு டவுட் ஒண்ணு. எனக்கு ஒரு டவுட். நீ சும்மா நீ வந்த உடனே டவுட் கேப்பியாடா? இருடா நாங்க பேசுறத கொஞ்ச நேரம் கேளுடா. டவுட் எனக்கு முதல்ல ஒன்னு இருக்குடா பீனு. அனிலே டேய் பீனு எனக்கு ஒரு டவுட் இருக்குடா. டேய் கபிலா டேய் ஒண்ணு இல்ல. டேய் வந்தா என்கிட்ட தான் நேரா வருவியா? இல்ல புரியல. என்ன லவ்வாட பண்றீங்க எல்லாரும்? இல்ல தெரியாம கேக்குறேன். விஜய் கண்டன லவ் பண்றீங்க என்ன? ராஸ்கல் நீ தான்டா ஹோஸ்ட், உன்ன தான்டா கேக்கணும். அப்ப ஒரு நிமிஷம் நான் சொல்றத கேளு. அப்ப ஹோஸ்ட் சொல்றத கேளுடா. அஜித் ஃபேன் டிஎம்கே ஏடிஎம்கே கொடுத்து வைக்கிறேன். நான் சொல்றத ஒரு நிமிஷம் கேளுடா. ஏடிஎம்கே டிஎம்கே அஜித் ஃபேன். ரஜினி ஃபேனே இல்லையா? ஆதவர்ஜனா தான் ரஜினியை தூக்கி போட்டு அவனை கேள்வி கேட்க வேண்டியது. அசிங்கமா வந்துட்டு உன் ஸ்பேஸ்ல வந்துட்டு அபியூஸ் பண்றானுங்க, அஜித்துக்கு வந்துட்டு கெட்ட பேரை வாங்கி கொடுக்குறானுங்க. எப்படிடா இவனுங்க அஜித்தை பத்தி எல்லாம் பேசுறதுன்னு தகுதி கிடையாது மயிராண்டி. அவன் சொல்றதை கேளுங்களாண்டா. ஏன்டா அடுத்தவன் ஸ்பேஸ்ல வந்து அபியூஸ் பண்றீங்க? அவ்வளவு ரோசமா மரியாதை வந்துட்டு இதுல வந்துட்டு சும்படிக்கிறீங்க அஜித் ஃபேன்ஸ். கொட்டையாடா நீங்களா? ஏன்டா வெக்கமே இல்ல? வப்பாட்டி வேலை எப்படிலாம்டா பாக்குறீங்க? வப்பாட்டி வேலை எப்படிடா இருக்கீங்களா? டேய் மனுஷனாடா நீங்க? சோறு தான் தின்றீங்களா? அது எப்படி புரியல. நீங்க இல்லீனா ஏன் இப்ப பொண்டாட்டி மாரி உட்காந்து இது பண்றேன்? நீ என்ன விஜய்க்கு பொண்டாட்டி, ஆதவுக்கு பொண்டாட்டியா, இல்ல ஆதவ் யாருக்கு பொண்டாட்டி? ஏன் இப்ப டென்ஷன் ஆவற? ரிலாக்ஸ், கூல். சுருக்குல மாட்டின பண்ணி மாதிரி அவனுக்கு இப்ப மைக் ஆஃப் பண்ணிருக்கு கூட தெரியாம உடனே பாருங்க.
டேய் மியூட் போட்டாடா இத டேய் பத்தியா நான் கபிலா சொன்னேன்ல, டேய் ஒத்தா நான் தான் சொன்னேன்ல. டேய் இருடா, என்னால சமாளிக்க முடியலனா டேய் இருடா. டேய் எதுக்குடா டேய் மியூட் போட்டு அடிக்கிறா பாறா டேய் வெக்க கூதியே இல்லாம அப்புறம் வாயை துற, நீ மூட மாட்டேங்கிறீங்கடா. வாய் என்ன அவ்வளவு வேலை செய்யுமா உனக்கு? இரு, வாயை திறந்தா மூணுண்டா ராஜா. அம்மாடா டேய் அந்த மாதிரி என்ன வெயிட் பண்ணு. இங்க பாரு, பொறுமையா பீனு, பொறுமையா ஒரே நிமிஷம் இல்ல பீம்ல நான் சொல்றேன். அஜித் ஃபேன்ஸ் ஓட்டு வேணாம்னா விஜய் ஒரு ஆம்பளையா இருந்தா அவனுக்கு குஞ்சுன்னு ஒண்ணு இருந்தா அஜித் ஃபேன்ஸ் ஓட்டு வேணாம்னு சொல்லு. புடிங்க இங்க பத்தி நீ பேசாத, தயவு செய்து நீங்க பேசாதீங்க. 5 வருஷம் குழந்தை இல்ல டேய், நீங்க பேசாதீங்க. அஜித் ஃபேன்ஸ் ரஜினி ஃபேன்ஸ் ஓட்டு போட்டே எங்களுக்கு தேவையில்லை. அஜித் ஃபேன் ஓட்டு போட்டே எங்களுக்கு தேவையில்லை. அவன் புருஷன் விஜய் இருக்கானே, அவனை சொல்ல சொல்றேன். ஒண்ணுமே பாரு விஜய் ஆதரவு சின்னதா ஒரு ட்ரிகர் பண்ண ஸ்டேட்மெண்ட் ஒண்ணு உரியா பாடுறா டேய் பொட்ட குதிகளா. சின்னதா ஒரு ட்ரிகர் ஆனதுக்கு ஸ்டேட்மெண்ட் ஒண்ணு உரியா பாடுறா. உங்க தலைவன் விட்டுட்டே 4000 கோடி 5 மில்லியன் தாண்டி போயிட்டு இருக்கு. இல்ல அதுல நாங்களே கம்மி தானே, நீங்க தான் நிறைய கம்மி தானே. அந்த மனுஷன் ஒரே ஒரு புள்ளி தண்டா வச்சாரு. தலைவர் ஒரு ரஜினி வந்துட்டு இறங்கி வந்துட்டு என்ன இந்த மாதிரி பேசுறாருன்னு எப்படா இப்படி பேச வருது, பச்சையா வருது. டேய் அப்ப எப்படி கதற விட்ட பத்தியா? ஒரு சின்ன ஆளை வச்சு ஆதோ ஒரிஜினா வச்சு அந்த மனுஷன் எந்த அளவுக்கு ஒரு வந்து ஒரு போஸ்ட் ஒண்ணு போட்டிருப்பாரு. இந்த மாதிரி பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு. அப்ப வந்து உங்களுக்கு அஜித் ரஜினி சேர்ந்தா கூட ஓத்தா பத்திரி என்ன கொண்டு வர இல்ல கபிலன் கேக்குதா? இல்ல விஜய் பத்தினின்னா இல்ல ஒரு நிமிஷம் இருங்க கட்டத்தோட ஒரு நிமிஷம் இருங்க. டேய் விஜய் தேவடியா இல்லைன்னா அமைதியாடுறா, ஒரு 5 நிமிஷம் அமைதியாடுறா. மிஸ்டர் பின்னு ஒன்னதான் எடுத்துட்டு அன்மியூட் பண்ணிட்டேன். ஓகேவா, ஒரு நிமிஷம் இருங்க கட்டத்தோட. இப்ப என்னடா ஒரே ஒரு புள்ளி வச்சு தப்பாடா? ஒரே ஒரு டாட்டுடா, ஒத்த டாட்டுக்கு மொத்த காக்கா கூட்டமா கத்துறீங்க. ஏன்டா, என்னடா பண்ணாரு என் தலைவன்? உண்மைக்கு மாறாக நீங்க வந்து பேசிருக்கீங்க அப்படின்னு அறிக்கையில போட்டுருக்காரு. ஒரு புள்ளி வச்சாரு. அந்த புள்ளி எல்லாம் அண்ணனுக்கு வந்து நெத்தி காசு மாதிரி தெரியுதா? இல்லடா, அந்த புள்ளி எல்லாம் அண்ணனுக்கு நெத்தி காசு மாதிரி தெரியுதான்னு கேக்குறேன். விஜய்க்கு நெத்தி காசு மாதிரி தெரியுதா? அதனாலதானே ட்ரிகர் ஆகுறீங்க. பயம் இருக்குல்ல. இங்க உட்காந்து இல்லடா, இங்க உட்காந்து அவருக்கு ட்வீட் போட்டனால ஆஃப்லைன்ல எதிரொலிக்கணும் ஒரு பயம் வந்துருச்சு. அதனாலதான் கோட் பண்ணி கதறீங்க. டேய் இன்னைக்கு லயலா மணில இருந்து ஆரம்பிச்சு மிஸ்டர் பீனு இங்க பாருடா, லயலா மணில இருந்து ஆரம்பிச்சு பொண்டாட்டி ஆதவ அர்ஜுனால இருந்து ஆரம்பிச்சு என்ன எல்லாருமே கிட்டத்தட்ட எல்லாம் கதறீங்கடா. ஏன் அந்த பயப்புண்டை இருக்குல்ல, ரஜினி இன்னும் அந்த பயப்புண்டை இருக்குல்ல. ரஜினி என்ன சொல்லி வாத்தா வந்து ஸ்டேட்மென்ட் ஊட சொல்றாங்க. அவ்வளவு தைரியம் இருந்தா நீ போய் கடல போய் நின்னு பாப்பா. நீ அப்படி ஒரு இல்ல உனக்கு அப்படி ஒரு ரஜினி எல்லாம் ஒரு ஆளே இல்லனா எங்க நீ போய் கடல போய் நின்னு பாப்போம். ஆளே இல்லடா, இப்ப கூட சொல்றடா. டேய் வாத்தா பத்திரினா நீ வாத்தா பத்திரினா நீ போய் நின்றா பாப்பா. டேய் வாத்தா பத்திரினா டேய் உன் பொண்டாட்டி பத்திரினா ஆளே இல்லன்னு உட்கார டேய் உண்மையிலே நீ ஒரு இல்லடா உன் பொண்டாட்டி பத்திரினா நீ எங்க போஸ்ட் கடல போய் நின்றா பாப்போம். இல்ல என் தலைவனை டேக் பண்ணி ஒரு ட்வீட் போடுறா பாப்போம். இருங்க, ஆதவ அர்ஜுனாவை கொளத்தூர்ல சாவேக்காரன் பிடி போட்டு சூத்து அடிக்கிறானா? கேள்வி கேட்டிருக்கான், ரஜினியை பத்தி ஏன் பேசுறீங்கன்னு சொல்லிட்டு மேடையிலேயே வச்சு கேட்டிருக்கான். மதியம் நான் ஸ்பேஸ் போடும் போது மதியம் கூட இவனுக்கு ட்ரிகர் ஆகி வரல. விஜய் கூத்திய ஆதவ கழகம் போட்ட போதுதான் இவனுக்கு ட்ரிகர் ஆகுது. ஏண்டா டேய் எந்த ரிலேஷன்ஷிப் தப்பு இல்லடா. இன்னைக்கு வந்து இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் சமூகத்துல வந்து இட்ஸ் நத்திங் ராங்டா. Why are you triggering? மாடர்ன் சமூகத்துல ஒழுங்கா இருக்கீங்களா? சந்தோஷப்படு, மயிறு பேசி பேசுற. அரசியலுக்கு வருவாங்க உங்களை ட்ரிகர் பண்ணி விட்டது. என் தலைவன் அரசியலுக்கு வரலன்றதும் மக்கள் கிட்ட தான் சொன்னாப்ல, வரலன்றதும் மக்கள்கிட்ட தான் சொன்னாப்ல. ஒண்ணு
ரெண்டாவது 41 பேரை கொன்னுட்டு முதுகு காட்டிட்டு ஓடலடா. கர்ப்பிணி பொண்ணை கொல்லலடா. எங்க ஓட்ட ஓடுகாலிங்க ஓடிதான் இருப்பானு, கடைசி வரையும் ஓடிதான் இருக்கணும். குளத்தூர்ல திருப்பி போட்டு அடிக்கிறாங்க அவனை, ஆதவர்ஜினாவை திருப்பி கேள்வி கேக்குறாங்க. இருங்க கட்டத்தர, அதாவது என் ஸ்பேஸுக்குள்ள மேல வந்தா மைக் ஆன் பண்ணி நாங்க கேட்கிற கேள்வி இல்ல நீ கேட்கிற கேள்வி அப்படிதான் பேசணும். விஜய் ஃபேன்ஸ் நல்லா புரிஞ்சுக்க. வந்து நீ வாந்தி எடுத்துட்டு போறதுக்கு இது ஒன்றும் வாஷ் பேஷனும் கிடையாது, இல்ல இது விஜய் வாயும் கிடையாது, புரியுதா? வெஸ்டர்ன் டாய்லெட் விஜய் வாயும் கிடையாது. நீ அப்படியே வந்தோடனே அவசரத்துல அப்படியே திறந்து போட்டு அப்படியே உட்காந்துட்டு அப்புறம் ஃப்ளஷ் பண்ணி விட்டு போயிருதுக்கு, சரியா? வந்தோம்னா நிறுத்தி நிதானமா பேசணும். அடுத்தது இப்ப மைக் கொடுக்குறேன். எங்க ஜிப்ஸ் இந்த நேரம் பார்த்து எஸ்கேப் ஆயிட்டாப்ல, சரி வரட்டும். அடுத்து ஒருத்தன் வந்திருக்கிறான். இன்னைக்கு என்னடா சரியான வேட்டை போல இருக்கு, ரெடியா இருக்கு எல்லாம். வா வா அடுத்தது வா தம்பி. கெட்ட வார்த்தை திட்டம் வந்திருக்கிறியா இல்ல சமாதானம் பேச வந்திருக்கிறியா இல்ல வா மோதி பத்துக்கலான்னு வந்திருக்கிறியா தம்பி? மைக் கொடுத்துருக்கானே கட்டத்துற யாரும் அங்கதான் இருக்கான். போயிட்டானா? சரி, அவன் ஒண்ணு போச்சா, அவனும் போயிட்டானா? சரி, அடுத்தது மைக் கொடுக்குறேன். பதில் சொல்ல மாட்டேன்றானுங்களே. இருங்க, யார் இது? இருங்க. முரஞ்சு டிவிக்கு சொல்லுங்க தம்பி. மிரட்ட வந்திருக்கீங்களா, காமெடி பண்ணி வந்திருக்கீங்களா? முரஞ்ச் அவனும் போயிட்டான். முரஞ்ச் டிவிக்கு மைக்ல தானே இருக்கிறாப்புல முரஞ்ச். என்ன பேர் இது? போயிட்டாப்லையா? சரி, அடுத்தது எல்லாருக்கும் மைக் கொடுக்குறேன், எல்லா விஜய் ஃபேன்ஸுக்கும் மைக் கொடுக்குறேன். அடுத்தது இவர் மேட்ரு வந்திருக்காரு. ஸ்பைடா வணக்கம். நீங்க மெட்ரோ வந்திருக்கீங்களா, காமெடி பண்ண வந்திருக்கீங்களா? ஸ்பைடா அவரும் போயிட்டார். ஏய் அத்தா இருக்கேன்டா. யாரா போனது பொட்டை? ஒருத்தன் மட்டும் பேசணும், ஒருத்தன் மட்டும் பேசணும், சரியா? எல்லாரும் இந்த நாய் மாதிரி என்னப்பா? இருங்கப்பா, அண்ணன் தான் பயப்படாம தைரியமா நிக்கிறாருல்ல, பிரா போட்டுக்கிட்டு. இருங்க, சாரி பனியன் போட்டுக்கிட்டு. கருப்பு கலர் பிரா இல்லையா பனியன்? கபிலனே, நீ ஆம்பளை நீ மட்டும் பேசுறா, பக்கத்துல போட்டெல்லாம் பேசாம ஒருத்தன் மட்டும் பேசுங்கடா. என் பக்கத்துல நீ இருக்கிற, அப்ப நீ போட்டது காட்டுதுடா. 2006ல உங்களை நாங்க ஜூத்தடி அடிச்சோம், அது வேற விஷயம். சச்சின் படத்துல நீங்க சச்சின் சந்திரமுகிட்ட ஜூத்தடி வாங்குனீங்க, அது வேற விஷயம். 2006ல ராம்தாஸ் சூத்தடி வாங்கினானே ரஜினி, அப்ப மறந்துட்டியா? அத ராம்தாஸ், அதே ராம்தாஸ் அடுத்த மாசம் 6 தொகுதி போட்டி. டேய் ஸ்பைடர், ஒன்னு நீ கேட்டினா பதில் சொல்லணும்டா. டக்கு டக்கு டக்குன்னு ஓடக்கூடாதா, நிறுத்து நிதானமா பேசணும்டா. ஏன் பயமா இருக்க என்ன? எங்க பேச விட்டா கபில வந்து ஏறி ஓத்துருவான்னு பயமா இருக்க என்ன? நிறுத்தி நிதானமா பேசணும். ராம்தாஸ் இங்க பாட்டல் இரு, நான் ஓபன் பண்றேன், அதுக்கப்புறம் வாய் தர. ஒரு நிமிஷம். ராம்தாஸ் பாட்டாளி மக்கள் பேசதானே வந்து நான் ஆம்பளதான்டா. ஒரு நிமிஷம் மைக் இதுக்குடா நீ உட்கார்ந்து லொட லொட பேசுறடா. நீ தேவடியாப்பா நீ. டேய் மியூட் போட தேவடியாப்பா. விஜய் யாரு? என் புள்ள ட்ரிகர் ஆயிட்டா. விஜய் ஆப்பா நான் என் கூட படுத்தாளா? என் அப்பாடிடாவ, உங்க அம்மா அப்பாடிடாவ. இல்ல வப்பாட்டி யாரு? நீ சொல்லு. திரிஷாவா யாரு சொல்லு? ஆதவா? எனக்கு அது சந்தேகமா இருக்கு, நீயே சொல்லு. யார் வப்பாட்டி? நான் மியூட் போடல, சொல்லு. நீயே மைக் ஆஃப் பண்றா, ஏறி வாயில ஊத்துறோம் மயிர் சொல்றேன். நான் மியூட் எல்லாம் போடல, மத்தவங்க எல்லாம் மைக்ல தான் இருக்கிறாங்க. ஒழுங்குமுறையா சொல்லு. இருங்க, இங்கி பிங்கி பாங்கி போட்டுட்டு இருக்கான், அதுன்னு சொல்லுவாங்க. இல்ல புரியல, என்ன 5 ஆர்மர் இருக்கா? அப்ப 10 வரல வீட்டுக்கடா போட்டு என்ன புண்ட மாதிரி வாய் பேசிட்டு இருக்கிற? ஆம்பளை மியூட் போடாம பேசுறா. உட்காந்து அடிக்காத போதே வாண்டடா வந்து வாக்குமூலம் கொடுத்தவன் அண்ணன். நான் சிகரெட் எல்லாம் பிடிக்க மாட்டேன், என்ன அடிச்சு தொலைச்சிடாதீங்க, என் படத்தை சிகரெட் எல்லாம் பிடிக்க மாட்டேன்னு வாய விட்டு பேசுறா. டேய் பதில் பேசுறா. இங்க பாரு, எதுக்குடா பேச்சு? சிம்பிளா ஒண்ணு கேக்குறேன்டா.
என் தலைவனுக்கு பொண்டாட்டி இருக்கு, அஜித்துக்கு பொண்டாட்டி இருக்கு, சூர்யாவுக்கு பொண்டாட்டி இருக்கு, உன் அண்ணனுக்கு இருக்காடா? லதாதான்டா வப்பாட்டி எங்களுக்கு. டேய் உங்களுக்கு பொண்டாட்டி இருக்காடா? வப்பாட்டி இருக்காளே லதா, அது போதாது நல்லா வாக்குறதுக்கு. யாரு வப்பாட்டி? ஆதவா? பக்கத்துல பேசு. எல்லாருக்கும் இங்க பொண்டாட்டி இருக்கு, உன் தலைவனுக்கு பொண்டாட்டி இல்ல. சரி ஏன்டா இல்லையா? சரிடா பொண்டாட்டி தான் நம்பிக்கை இல்லைன்னு சொல்லிடுச்சு, சரி ஓகே. ஏன்டா பொண்ணும் பையனும் விஜய் மேல நம்பிக்கை அதுக்கப்புறம் ஸ்பீக்கர் போடுறதுக்கு நீ தேவையா பண்ண? கெட்ட வார்த்தை பேசக்கூடாதா? இருறா, கெட்ட வார்த்தை பேசாதா? டீசென்டான பேசுறாது. அசிங்கமா ஸ்பீக்கர் மியூட் போடாம பேசு. டீசென்டான பேசுறா, மொட்டை மாதிரி மியூட் போட கூடாது. மியூட் போடாம பேசு. மியூட் போடவே மாட்டியா? பேசாத. நீ மியூட் போட்டா நீ போட்டதானே அர்த்தம். மியூட் போடல. சரி நீ ஆம்பளை வந்து போடா. சரி நீ ஆம்பளை வந்து போடா. அண்ணனுக்கு ஏதோ குஞ்சில ஆபரேஷன் பண்ணாங்க. அது ரஜினி போட்டுக்கிட்டு இருந்தா நான் கேக்கலடா. டேய் ஒரு நிமிஷம் இரு. விஜய் குஞ்சில ஏதோ ஆபரேஷன் பண்ணாங்களாமே, என்ன கட் பண்ணிட்டாங்களா? மொத்தமா கட் பண்ணிட்டாங்களா இல்ல கீழ இருக்கிற 2 பாலும் கட் பண்ணிட்டாங்களா? ரஜினி கொட்டை எடுத்து வச்சிருக்காங்க. டேய் ஆமா, தலைவர் உட்காந்து ஒய்ஃபாட கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க, இல்ல தலைவர் ஒய்ஃபாட உட்காந்து வெடரல் டிசீஸா? அது என்னப்பா இது? எப்பா சங்கீதா ஏதோ டிசீஸ் சொன்னாங்களா? என்னப்பா வாயிலே வர மாட்டேங்குது, வீணா போன டிசீஸா? தொழுநோயா மேடா? உன் அண்ணனுக்கு தோல்ல ஏதோ தொழுநோய் வந்துருச்சாமே, பல பேர் கூட படுத்து பால்வினை நோயாம எத்தனை பேர் கிட்டடா? டேய் இச்சி கருமோடாம பேசுடா. ஏன்டா நீ என்ன தேவையாடா? நீ மியூட் போட்டு பேசுற. அது மியூட் போட்டு பக்கத்துல இருக்கணும். ஏன்டா நாய் மாதிரி கத்துற? மியூட் போட்டதா இப்ப நேரம் நீ ஏன் இப்ப கத்துற? நான் என்ன கேட்டேன், பால்வினை நோய் வந்திருக்காம அண்ணனுக்கு சரியா போச்சா? மியூட் போடாதான் மியூட் போட்டு தேவையாடா மியூட் பண்றது இல்லடா. கால கொஞ்சம் அகட்டி டகட 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 டகடன்னு ஏர்போர்ட்ல நடந்தானே மணியே மணியே நோலைய மியூட் போடாதடா பொட்ட அழுவாதடா பொட்ட. டேய் அபிரா மியூட் போடாம பேசுற நீ. ரஜினி ஆம்பளை மியூட் போடாம பேசுற. விஜய் பொட்டையா? டேய் விஜய் பொட்டையா? இல்லடா விஜய் ஆம்பளையா இருந்தா நான் மைக் ஆன், நான் மியூட் போடாம இருக்கறேன், நீ மைக் ஆன் பண்ணாம இருடா. விஜய் பொட்டனா நீ மைக் ஆன் பண்ணு. நீ என்ன சரியான பொட்டையாடா லூசு பூஜை பேசணும் அழுகுறப்பா. ஏய் விஜய் பொட்டனா பேச வந்து ஏன்டா மியூட் போட்டு பேசிட்டு இருக்கற? ஆம்பளையா இல்லையா நீலாம்? டேய் நான் ஆம்பளையா லதா பாட்டி அழுவாத. டேய் டேய் வாய்ஸ் ஆஃப் காமன் அனுப்புனானா அவன் ட்ரிகர் ஆயிட்டானா? இப்படிதான் அவனா பேச வந்தா பைத்தியம் சிரிக்க வேண்டியது மண்ல. மதியம் போடும்போது போடுறான். சாரி எல்லாருக்கும் மியூட் போட்டோம். சாரி டேய் ஒரே ஒரு நேயம் விருப்பம். ஸ்பைடருக்கு ஸ்பெல்லிங் என்னன்னு சொல்லி எல்லாரும் கேட்க சொன்னாங்க. நீ டிபில உன் பேரே ஸ்பெல்லிங் ஸ்பைடருக்கு அந்த ஸ்பெல்லிங் இல்லையா? சைப்பி டிர்ரு ஏண்டா டேய் ஸ்பீடர் இது என்ன ஸ்பெல் பண்றது? ஓ சப்பி சப்பி பண்றதா உங்களுக்கு வேலைய? சப்பிடர் போட்டு ஏன்டா நீனே அழுகுற? ஸ்பைடரே வச்சு கிடையாது, பேர் படி திரும்ப தெரியாதா உனக்கு? சப்பிடர்ன்னு இருக்கு. அழுவாதடா பொட்ட கூதி. எது பேசணும் என்னமோ மாத்தி பேசிட்டு இருக்க. என்ன கலாய்ச்சிட்டேன், என்ன கலாய்ச்சிட்டேன், எனக்கு கோவம் வந்துருச்சு, நான் அவமானப்பட்டேன், அசிங்கப்பட்டேன். நீ என்ன அவமானப்படுறதா? எப்படியா போயில கம்முனு எதுக்கு மியூட் போட்டு பேசிட்டு இருக்கற? சரிடா சப்பிடர்ன்னு இருக்கடா உன் பேர் என்னடா? சப்பினர் போடுறாங்க சப்பினர். சப்பினர் இருக்குமே எங்க பூல, அதனால தான் வச்சிருக்கேன் சப்பினர். உனக்கு வெயிட் பண்ணா உனக்கு ரெட் டிராகன் இருக்கா? டேய் ரெட் டிராகன் சரியா? சப்பிக்க டேய் ரெட் டிராகன் இருக்கா? போ டேய் சப்பி விடுடா. சப்பினர் சப்பினர் இல்லடா இப்ப எதுக்குடா ட்ரிகர் ஆவற? இல்லடா சப்பிடர் இப்ப எதுக்கு ட்ரிகர் ஆவற? நானே விஜய் பொண்ணு தூக்கி ஏதாவது தப்பா பேசினானா? இல்ல விஜய் பொண்டாட்டி பத்தி நான் ஏதாவது தப்பா பேசினானா? இல்ல இல்லடா விஜயோட கூத்தியா பத்தி தானடா பேசுறேன். கூத்தியா யாரு? ஆதவ அர்ஜுனா. நான் அவனை பத்தினடா பேசுறேன். உனக்கு ஏன்டா கோவம் வருது? ஆதவ அர்ஜுனா இல்ல ஆதவ அர்ஜுனாக்கு நீ பொண்டாட்டி